ஹலோ பெஸ்ட் மசாலா வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ரெட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மேக்ரோனி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வைங்க. அதில் கொஞ்சம் உப்பு, ஆயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வைங்க. எடுத்து பார்க்கும்போது நறுக்குன்னு இருக்க மாதிரி இருந்தால் போதும். அப்போ வந்து ட்ரைன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கடாயில் வந்துட்டு நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி டொமேட்டோ எடுத்திருக்கேன். 3 டொமேட்டோவை இந்த மாதிரி டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாஸ்தாவை வடிச்சிட்டு பச்சை தண்ணியில் நான் இது பண்ணியிருக்கேன். கூல் பண்ணி ஃபேனில் காய வச்சேன் பிளேட்டில் போட்டு. இப்போ நான் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் நிறைய பட்டர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா உருகினதுக்கப்புறம் கார்லிக் எடுத்திருக்கேன். கார்லிக் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. ஒரு 4 கார்லிக் போதும், சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக வதங்கினா போதும், ரொம்பலாம் வதங்கணும்னு தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த டொமேட்டோ நம்ம எடுத்து வச்சோம்ல, அதை நான் மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டுட்டு நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சில்லி கூட எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆரிகானோ எடுத்திருக்கேன். ஆரிகானோ 2 to 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணும். சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கிறேன். டொமேட்டோ சாஸ் நான் ஒரு 2 டீஸ்பூன் இருக்க மாதிரி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஃப்ரெஷ் க்ரீம் போடணும். ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அது ரிச் டேஸ்ட் நல்லா வரும். ஸோ நான் இந்த மாதிரி இவ்வளோ ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிருக்கேன். அப்புறமா கூட கொஞ்சம் நான் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா வச்சுருக்கோம்ல காய வச்சு, அந்த பாஸ்தாவையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சீஸ் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்லைஸ் சீஸ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் மொசரல்லா சீஸு, ஷெடார் சீஸ் எது வேணால் போட்டுக்கலாம். சீஸ் நல்லா உருகினதுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போ நீங்கள் சர்வ் பண்ணலாம். எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ரெட் சாஸ் பாஸ்தாவை. தேங்க்யூ.